பிரான்சில் போலியான ஓட்டுநர் உரிமத்தை அடையாளப்படுத்திய வெளிநாட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார். துலூஸ் நகரில் போக்குவரத்து சோதனையின் போது போலியான இத்தாலிய ஓட்டுநர் உரிமத்தை காட்டிய 33 வயது அல்ஜீரிய நாட்டைச் சேர்ந்த நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு 9 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் வாகன சோதனையின் ஒரு பகுதியாக இவரை தடுத்து நிறுத்தினர். போலீசார் ஆவணங்களை கேட்டபோது அந்த நபர் இத்தாலிய அதிகாரிகளால் வழங்கப்பட்டதாக தோற்றமளிக்கும் ஓட்டுநர் உரிமத்தை வழங்கினார். தன் வசம் முறையான ஓட்டுநர் உரிமம் இருப்பதை நிரூபிக்க அவர் இந்த ஆவணத்தை காட்டினார். ஆனால் ஏற்கனவே 2025ஆம் ஆண்டில் முறையான ஓட்டுநர் உரிமமின்றி வாகனம் ஓட்டியதற்காக இவர் பிடிபட்டிருந்ததை நினைவு கூர்ந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்த ஆவணத்தின் மீது சந்தேகம் எழுந்தது. உடனே மேற்கொள்ளப்பட்ட தீவிர சோதனையில் அவர் காட்டிய இத்தாலிய ஓட்டுநர் உரிமம் போலியானது என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. மேலும் அவர் ஓட்டிச் சென்ற காருக்கு காப்பீடு இல்லாமலும் இருந்தது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவரது உண்மையான அடையாளத்தை சரிபார்க்கப்பட்ட போது அவர் காட்டிய அடையாள அட்டை கூட போலியானது என்ற தகவல் வெளிச்சத்திற்கு வந்தது. தான் ஒரு இத்தாலிய நாட்டவர் போல் காட்டிக்கொள்ள அவர் முயன்றுள்ளார். போலீசாரின் தீவிர விசாரணைக்கு பிறகு தனது குற்றத்தை ஒப்புக்கொண்ட அந்த நபர் அந்த போலி ஆவணங்களை பெற 10,000 யூரோக்கள் வரை செலுத்தியதாக தெரிவித்துள்ளார். போலி ஆவணங்களை பயன்படுத்துவது பிரான்ஸ் சட்டப்படி கடுமையான குற்றமாகும். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு சிறை தண்டனையும் பெருந்தொகை அபராதமும் விதிக்கப்படலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது.